இன்னொன்னு இப்ப முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளோ, 20 ஆண்டுகளோ முன்னாடி பொருளாதாரத்துடைய விலைகள்லாம் இப்ப அதிகமா மாறிடுச்சு சார். முன்னாடி இருந்த பொருட்களுடைய விலையெல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சு. ஆனா அப்ப இருந்த சம்பளமும், இப்ப இருக்க சம்பளமும் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட இருக்க மாரி தான் இருக்கு. ஆனா ஸ்டேபிளா இருக்க மாரி தானே சார் இருக்கு. அது வந்து ஒரு அன்பேலன்ஸ் சிச்சுவேஷன கிரியேட் இல்ல. நீங்க அதாவது இப்போ திரு நாராயணமூர்த்தியிலிருந்து எல்&டியினுடைய தலைவர்லேருந்து எல்லாரும் வந்து வாரத்தில 8 நாள் உழைக்கணும்னு சொல்றாங்க. மாசத்துல 32 நாள் உழைக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள மாரி 50 கோடி, 60 கோடி சம்பளம் குடுத்தா சொல்லவே வேண்டாம். நம்மளே உழைப்போம். அது வந்து அப்படி கிடையாது. வருமானம் வந்து எல்லாருக்கும் கூடல. அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா தான் கூடியிருக்கு. பெரும் முதலாளிகளுக்கு, தொழில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, அதனுடைய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளம்ங்கிறது பல மடங்கு அதிகமா இருக்கு. கடைநிலை ஊழியர்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. அது உண்மை. சம்பளம் ஏறவே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு டிரைவர் ஒரு 10, 15 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000, 13,000 வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, இன்னைக்கு 20,000, 25,000 அல்லது 30,000 வரைக்கும் வாங்குறாங்க. பெரிய கம்பெனியா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட வாங்குறாங்க. கவர்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் கூட வாங்குறாங்க. கூடியிருக்கு. பட் ஆனா ப்ரொபோர்ஷனேட்டா கூடல. இன்னைக்கு என்ன நமக்கு பிரச்சனைன்னா 2 பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்து நம்முடைய விலைவாசி கூடியிருக்குன்னு நம்ம சொல்றோம். இன்னொரு பக்கம் சில விஷயங்கள்ல குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்கணும். நான் மொபைல் ஃபோன் வாங்குனப்போ ஒரு காலுக்கு ரூ. 16 ஒரு நிமிஷத்துக்கு. இன்கமிங் காலுக்கு ரூ. 8. இன்னைக்கு ரூ. 10, ரூ. 20 குடுத்து கூட நீங்க மைக்ரோ ரீசார்ஜ் பண்ணிட்டு ஃபோன பேச முடியுது. சில விஷயங்கள்ல அதிகரிச்சிருக்கு. ஸோ 2மே இருக்கு. நம்ம அத மறுப்பதற்கு இல்லை. பட் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை ஏறி இருக்குங்கிறது தான் ஃபுட் இன்ஃப்ளேஷன்ல இருந்து பல விஷயங்கள் சொல்லக்கூடியது. உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில அதற்கு தக்க சம்பளம் அதிகரிக்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சிரமம் தான்.